Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்செப்டன்ஸ் ஏற்பு. லாஸ்ட் கிளாஸஸில் ஆஃபர் அப்படின்னா என்ன, ஆஃபரோட எசென்ஷியல் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸில் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரோலாக இருக்குது. அதாவது ஒப்பந்தத்தின் உருவாக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃபர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு கான்ட்ராக்ட் உருவாகுமா? உருவாகாது. ஓகேவா? வெறுமனே ஆஃபர் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஒப்பந்தமும் உருவாகாது. ஓகேவா? அப்போது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு கான்ட்ராக்ட் உருவாகும். ஓகேவா? அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரோலாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மொமெண்ட்லேருந்தே ஒரு கான்ட்ராக்ட் உருவாயிருது. நீங்கள் எப்போ என்னுடைய ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இருந்தே ஒரு கான்ட்ராக்ட் உருவாகிடுது. ஓகேவா? அதாவது ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ராமிஸ் ஆகுது, ப்ராமிஸ் அக்ரிமெண்ட் ஆகுது, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா ஈக்குவல் டு கான்ட்ராக்ட். ஓகேவா? அப்போது எல்லா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் கான்ட்ராக்டாக மாறதில்லை. அதாவது செக்ஷன் 10ல் இருக்கக்கூடிய எசென்சியல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு கான்ட்ராக்ட் உருவாயிரும். செக்ஷன் 10 நம்ம பார்த்துருப்போம். அதாவது எசென்சியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். அது கீழே இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் உருவாயிரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர் வில்லியம் ஆன்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜூரிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அக்செப்டன்ஸ் டு ஆஃபர் வாட் ஏ லைட்டட் மேட்ச் டு ட்ரெயின் ஆஃப் கன்பவுடர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கன்பவுடர் மாதிரி, பட்டாசு மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ பட்டாசுன்னா என்ன, இப்போ ஒரு தீக்குச்சி அதில் பொருத்தி வச்சோம் அப்படின்னா அந்த டைமில் என்ன செஞ்சிடும், அது வெடிச்சிடும். அப்போது இந்த இடத்துல தீக்குச்சியை பொறுத்தளவு ஆஃபர் கொடுக்குற மாதிரியும் அந்த கன்பவுடர் அந்த பட்டாசு அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கணும். அப்போது தீக்குச்சியோட ஐடென்டிட்டியும் கம்ப்ளீட் ஆயிரும், அந்த பட்டாசோட ஐடென்டிட்டியும் கம்ப்ளீட் ஆகி புதுசாக அந்த இடத்துல என்ன உருவாகும், சாம்பல் தான் இருக்கும். அப்போ அது ஒரு ஐடென்டிட்டி. அப்போது தீக்குச்சியை பொறுத்தளவு ஆஃபர் கொடுக்குது, பட்டாசு அக்செப்ட் பண்ணுது, ரெண்டு சேர்ந்து கான்ட்ராக்டாக உருவாகுது. அந்த சாம்பலை பொறுத்தளவு நம்ம கான்ட்ராக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது இது புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் கேளுங்க. ஓகேவா? சரி, அதாவது இந்த இடத்துல ஆஃபர் கொடுக்குது, அக்செப்ட் பண்ணுது, அக்செப்ட் பண்ண மொமெண்ட்லேயே கான்ட்ராக்ட் உருவாகுது அப்படிங்கிறது தான் இங்கே சர் வில்லியம் ஆன்சன் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஆஃப் கன்பவுடர் ரூல், இந்த ரூல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாவுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். இங்கிலீஷ் லாவுக்கு தான் முழுக்க முழுக்க அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இங்கிலீஷ் லாவில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்கே கான்ட்ராக்ட் உருவாயிடும். ஓகேவா? நீங்கள் ஆஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து அதை ரிவோக் பண்ண முடியாது. அதான் தீக்குச்சியை பொருத்திட்டாலே அப்படின்னாலே தீக்குச்சியை பொருத்திட்டாலே அந்த தீக்குச்சியும் முடிஞ்சிடும், பட்டாசும் கிடச்சிடும். அந்த மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் ஆஃபர் கொடுத்துட்டீங்கனாலே ரிவோக் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் ஆஃபர் கொடுத்துட்டு அந்த ஆஃபர் அக்செப்டரோட நாலேஜுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஆஃபர் ரிவோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸோட டெஃபினிஷன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 2B அதோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. when a person to whom proposal is made signifies his assent that to the proposal said to be accepted when a proposal accepted becomes a promise. அதாவது என்னென்னா நான் யாருக்கு ஆஃபர் கொடுக்க நினைக்கிறேனோ அவர் தான் அக்செப்ட் பண்ணணும். அந்த அந்த அக்செப்டன்ஸ் அவருக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி எப்போ அந்த அக்செப்டன்ஸ் அவர் கம்யூனிகேட் ஆகுதோ அப்போ ஆஃபர் எப்போ அந்த ஆஃபர் அவர் கம்யூனிகேட் ஆகுதோ அது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எப்போ அந்த அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு, அதாவது ஆஃபர் கொடுத்த பர்சன் கம்யூனிகேட் ஆகுதோ அங்கே அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? டெஃபினிஷன் புரியலாட்ட இன்னொரு கேளுங்க சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லைம்மா,
நான் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேனோ அவர் தான் வந்து அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆஃபர் வந்து அவருக்கு வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஓகேவா? அவர் கம்யூனிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் என்ன செஞ்சுக்கலாம், கம்யூனிகேட் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆஃபருக்கு வந்து எப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரோ அங்கே வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. அதே மாதிரி வெறும் ஆஃபர் மட்டும் இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியாது. அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் அக்செப்டன்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டோட ஒரு மெயின் ரோலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்செப்டன்ஸோட லீகல் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, the acceptance can be given only by the person to whom offer is made. ஓகே, நல்லா முன்னாடி சொன்னது தான். நான் வந்து யாருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேனோ அந்த பர்சன் தான் அதை என்ன செய்யணும், அக்செப்டன்ஸ் வந்து பண்ணணும். தேர்ட் பர்சன் வந்து அக்செப்டன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியாது. ஓகேவா? நான் என்னுடைய காரை ஏங்கிற ஒரு ஆளுக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏங்கிற ஒரு பர்சன் தான் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிங்கிற ஒரு பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணார் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்ன செய்ய முடியாது, உருவாக முடியாது. சரியா? இதுக்கு வந்து ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் கேஸ்லாம் இருக்குது. போல்டன் வெர்சஸ் ஜோன்ஸ். இந்த போல்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு வராரு. அந்த கம்பெனி வந்து யார்கிட்டருந்து வாங்கினாரு அப்படின்னா ப்ராக்கல் ஹர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துல ஜோன்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த ப்ராக்கல் ஹர்ஸுக்கு கடன் கொடுத்தவர். யாருக்கு? ப்ராக்கல் ஹர்ஸுக்கு கடன் கொடுத்தவர் ஜோன்ஸ். ஓகேவா? இதில் 3 பர்சன்ஸ் இருக்காங்கம்மா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போல்டன், ப்ராக்கல் ஹர்ஸ், ஜோன்ஸ். போல்டன் வந்து ப்ராக்கல் ஹர்ஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஜோன்ஸ் வந்து ப்ராக்கல் ஹர்ஸ்க்கு கடன் கொடுத்தவர். ஓகேவா? இப்போ ஜோன்ஸ் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. எனக்கு வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அதையும் போல்டன் வந்து அக்செப்ட் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டார். இப்போது போல்டன் வந்து அவர்கிட்ட பைசா கேட்கும்போது அவருக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது, யார் ஜோன்ஸுக்கு வந்து தெரியாது அந்த கம்பெனி வந்து ப்ராக்கல் ஹர்ஸ் வந்து போல்டனுக்கு மாறிடுச்சுங்கிறது தெரியாது. அவர் யாருக்கு தான் கொடுத்துருக்காரு, ப்ராக்கல் ஹர்ஸ் தான் அவர் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காரு. இவர் அக்செப்ட் பண்ணி கொடுத்ததுனால நான் வந்து கொடுக்க முடியாது, பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு ஆல்ரெடி ப்ராக்கல் ஹர்ஸ் வந்து பைசா தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடியாங்க. 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. யாராரு? ஜோன்ஸும் போல்டனும். அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது ஆஃபர் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டோ அவர் தான் அக்செப்ட் பண்ணணும். அப்போ வந்து இவர் யாருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு அப்படின்னா ப்ராக்கல் ஹர்ஸ் தான் ஆஃபர் கொடுத்துருக்காரு ஜோன்ஸ் வந்து. ஆனால் அக்செப்ட் பண்ணது வந்து போல்டன். அதனால் இந்த கான்ட்ராக்ட் வந்து இல்லை, இங்கே வந்து கான்ட்ராக்டே உருவாகலை. அதனால் ப்ராக்கல் ஹர்ஸ் வந்து ப்ராக்கல் ஹர்ஸ்க்கு வந்து இவருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கொடுத்த பொருள் இவர் வந்து அந்த ஜோன்ஸுக்கு கொடுத்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஃபர் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர் தான் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து தேவைன்னா வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம். பரவாயில்ல, நான் ஆஃபர் அவர் கொடுத்ததாக இருந்தாலும் நான் இவருக்கான பைசா கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜோன்ஸ் சொல்லியிருந்தார் அப்படின்னா அங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து உருவாயிருக்கும். அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தொட்டு கொடுக்க முடியாத பட்சத்தில் அது கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன செஞ்சுச்சுன்னா நீ அவர்கிட்ட வாங்கின பொருள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். அதே மாதிரி நீ ஆஃபர் கொடுத்தது வந்து ப்ராக்கல் ஹர்ஸ் தான் நீ ஆஃபர் கொடுத்த, இவர் வந்து அதனால் நீ வந்து அவர்கிட்ட தான் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த கேஸில் வந்து கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஓகேவா? நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு என்ன செஞ்சுருக்கணும், இன்டிமேட் பண்ணியிருக்கணும், எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியும். அதாவது அந்த அக்செப்டன்ஸை நீங்கள் எனக்கு
கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாயிரும். நான் ஆஃபர் கொடுத்துட்டேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு தெரிவிக்காமே இருந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகுமானா உருவாகாது. சரியா? அப்போ என்னுடைய நாலேஜுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகும். சரி, இதுக்கு வந்து ஒரு கேஸில் என்ன, ப்ராக்டன் வெர்சஸ் மெட்ரோபாலிட்டன் ரயில்வே கம்பெனி. ஓகேவா? இந்த கேஸில் என்னென்னா, இந்த ப்ராக்டன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ரயில்வே கம்பெனிக்கு வந்து நான் பர்டிகுலர் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இரும்பு வந்து சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாரு. ஓகே, அவரும் அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்ம லெட்ரு மூலம் வந்து அவருக்கு வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு லெட்டரில் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து இவ்வளோ இரும்பு வந்து தேவை அப்படின்னு சொல்லி அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சைன் பண்ணி அதை வந்து அந்த போஸ்ட் என்ன செஞ்சார், அனுப்பாமையே அவரோட ட்ராயர்லேயே வச்சுட்டார். ஓகேவா? அனுப்பவே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாயிருக்கா? உருவாகலை. ஓகேவா? கான்ட்ராக்ட் வந்து உருவாகலை. ஏன்னா இவர் அந்த அக்செப்டன்ஸ் என்ன செய்யலை, கம்யூனிகேட் பண்ணலை. அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம், ஆர் எனி ஆக்ஷனாக இருக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஆஃபர் வந்து எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடாக இருக்கலாம். அதே மாதிரி தான் அக்செப்டன்ஸும் எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். சேம் எக்ஸாம்பிள் தான் அந்த பஸ். ஓகேவா? இப்போ வந்து போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் அதை பார்க்கிங்க, ஓகே சென்னை போகுது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. ஓகேவா? அப்போ உங்களோட அக்செப்டன்ஸ் வந்து இம்ப்ளைடாக இருக்குது. அதே இடத்துல அந்த போர்டை பார்க்குறீங்க இல்லை அல்லது கண்டக்டருக்கு சென்னையா, அப்போ சென்னை நான் வர்றேன், சென்னை போகுமா நீங்கள் கேட்குறீங்க, இல்லை சென்னை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட அக்செப்டன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது போக எனி ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட செயல்கள் மூலமாக கூட இருக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலம் போடுறாங்க. ஏலம் போடுற இடத்துல நீங்கள் வந்து ரேட் கேட்குறீங்க. ஏலம் போடுற இடத்துல யார் வந்து ஆஃபரர், ஏலம் யார் கேட்குறாங்களோ அவங்க தான் ஆஃபரர். ஓகேவா? அதை தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஏலம் கேட்குறேன், 1000 ரூபான்னு சொல்கிறீங்க, இன்னொரு ஆள் 2000 ரூபான்னு சொல்கிறாரு, இன்னொரு ஆள் 3000 ரூபான்னு சொல்கிறாரு. அப்போ 3000 ரூபா சொல்கிறதுக்கு அடுத்து யாருமே கேட்கல அப்படின்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் வந்து 3 டைம் பெல் அடிக்கிறாங்க. ஓகே, 3 டைம் டெங் 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 3 டைம் அடிக்கும்போது அதுவும் ஒரு வகையான அந்த சவுண்டு, அதுவும் ஒரு வகையான அக்செப்டன்ஸ் தான். ஓகேவா? அதான் எனி ஆக்ஷன். அக்செப்டன்ஸ் வந்து எனி ஆக்ஷனாக கூட இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்னன்னா அக்செப்டன்ஸ் should be convey by the acceptor. ஓகே, acceptance should be convey by the acceptor. இப்போ வந்து நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்களோ அவர் தான் என்ன செஞ்சு அக்செப்டன்ஸ் வந்து தெரிவிக்கணும். தேர்ட் பர்சன் வந்து அக்செப்டன்ஸ் தெரிவித்து அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியாது. நான் வந்து என்னுடைய காரை ஏங்கிற ஒரு பர்சனுக்கு தான் விற்கிறேன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறேன். அந்த ஏ தான் என்ன செஞ்சுருக்கணும், அக்செப்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏக்கு பதில் பி வந்து எனக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகுமானா உருவாகாது. ஓகே, ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகாது. இதுக்கு வந்து ஒரு கேஸில் என்னன்னா பவுல் வெர்சஸ் லீ. இந்த கேஸில் என்ன அப்படின்னா ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ அவர் ஆஃபர் கொடுக்க எனக்கு வந்து வேக்கன்சி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஆஃபர் கொடுக்குறாரு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கமிட்டியோட அந்த செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸில் ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டடு, அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து பர்சனலாக சொல்கிறார். ஆனால் இவர் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து எந்த விதமான லெட்டரோ எதுவுமே இவர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு லெட்டரும் எதுவும் வரல. இவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி என்னை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் என்னை வந்து இதுவரை கூப்பிடலை, என்னுடைய ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ கோர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா நீ வந்து ஆஃபர் வந்து தேர்ட் பர்சன் தான் ஒன்று சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஒரு மெம்பர் தான் ஒன்று சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து உனக்கு வந்து நீ வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண, அந்த ஸ்கூலில் எனக்கு வந்து
டீச்சிங் போஸ்டிங் தான் கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்க. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் தான் உனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அக்செப்டன்ஸ் வந்து லெட்ரு மூலியமாக உனக்கு வந்து தெரிவிக்கணும். தேர்ட் பர்சன் வந்து தெரிவித்தாங்க அப்படின்னா அது வந்து கிடையாது. நீ யாருக்கு ஆஃபர் கொடுத்தியோ அவங்க தான் அக்செப்டன்ஸ் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த கேஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வச்சா மறுபடியும் கேளுங்க. ஓகேவா? அதாவது ஏங்கிற பர்சன் வந்து டீச்சிங்காக அப்ளை பண்ணுறாரு, ஆஃபர் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அவரோட ஆஃபர் வந்து கொடுத்துட்டாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு. அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இவர்கிட்ட சொல்கிறார். ஓகேவா? ஆனால் அவங்களோட மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மெம்பர் தான் இருப்பாங்களா, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த கமிட்டி தான் சூஸ் பண்ணி இந்த கமிட்டி தான் இவருக்கு அனுப்பணும். கமிட்டியில் இருக்க ஒரு மெம்பர் மட்டும் சூஸ் பண்ணால் அது வந்து அக்செப்டன்ஸாக எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? அப்போ அந்த கமிட்டிலேருந்து இவருக்கு எந்த விதமான லெட்டரோ போஸ்ட்டோ எதுவுமே வரல. நீங்கள் உங்களை வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண லெட்டர் எதுவுமே வரலை. அதனால் கோர்ட் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா நீ யாருக்கு வந்து ஆஃபர் கொடுத்து அவங்க தான் அக்செப்ட் பண்ணணும். தேர்ட் பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கான்ட்ராக்டாக உருவாக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் கேளுங்க, சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்செப்டன்ஸோட எசென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் ஆர் ரீசனபிள் டைம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போதே இந்த ஆஃபருக்கான பதிலை வந்து எனக்கு வந்து 1 வீக்குள்ள வந்து நீங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லி நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அக்செப்டன்ஸ் என்ன செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாக முடியும். அதை விட்டு நான் கொடுத்த டைமை விட்டுட்டு 1 மாதம் கழித்து நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் காரை வாங்கிக்கிடுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய காரை வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் அதுக்கான பதிலை வந்து எனக்கு வந்து 1 வீக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் 1 வீக்குள்ளே சொல்லாமல் 1 மாதம் கழித்து நான் உங்களோட காரை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து உருவாகாது. ஏன்னா நான் அந்த 1 மாதம் நான் எனக்கு கொடுத்துட்டேன், நீ உங்களுக்கு கொடுத்த டைம் 1 வீக்குள்ளே நீங்கள் சொல்ல அப்படின்னா அந்த காரை வேறு யாருக்குனாலும் விற்கலாம். ஓகேவா? அப்போது நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் ரீசனபிள் டைமுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட அக்செப்டன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்சியல் என்ன அப்படின்னா மியர் சைலண்ட் நாட் அக்செப்டட். ஒரு பர்சன் வந்து அமைதியாக இருக்கிறத வந்து ஒரு அக்செப்டன்ஸாக எடுத்துக்கிடக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய காரை வந்து உனக்கு விற்கிறேன், நீ வந்து எந்த வித பதிலும் சொல்லலாட்ட 3 நாளுக்குள்ளே எந்த வித பதிலும் சொல்லலாட்ட நீ அக்செப்ட் பண்ணதா நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்டான ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. அவங்களோட சைலண்ட்டை வந்து அமைதியை வந்து ஒரு அக்செப்டன்ஸாக எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? இதுக்கு ஒரு கேஸில் என்னென்னா ஃபெல்டவுஸ் வெர்சஸ் பில்லே, ஃபெல்டவுஸ் வெர்சஸ் பில்லே அப்படிங்கிற கேஸில் வந்து ஒரு பர்சன் வந்து தன்னுடைய குதிரையை வந்து இந்த கேஸில் என்ன அப்படின்னா ஏங்கிற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு, பிங்கிற ஒரு பர்சன்ட் வந்து 1 வாரத்துக்குள்ளே நீ வந்து எந்த பதிலும் சொல்லாட்ட உன்னோட குதிரை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாரு. ஓகேவா? பியும் 1 வாரமாக வந்து ஒன்றுமே சொல்லலை. ஆனால் பி என்ன செஞ்சுருக்காரு, அந்த குதிரை வந்து இவருக்கு விற்கலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவருடைய பியோட வேலைக்காரன் நினச்சிட்டா எல்லா குதிரையும் விற்றுட்டான். இப்போ இவர் ஏ வந்து அவர் மேலே கேஸ் போடுறார். நான் வந்து 1 வாரம் வந்து நீ அமைதியாக இருந்தால் அந்த குதிரை எனக்குத்தான்னு சொல்லியிருக்கேன், நீ ஆனால் விற்றுட்ட அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இப்போ கோர்ட் என்ன செஞ்சிச்சு, அவர் வந்து உன்னுடைய ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை, அவர் மௌனமாக இருந்தது வந்து நீ அக்செப்டன்ஸாக எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட கேஸ் என்ன செஞ்சிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே.